எங்க மதர்தெல்லாம் டெத்து வந்து அந்த கர்மா பீரியட் எல்லாம் தெரியும் எனக்கு. இது போல எங்க மதர்து வந்து 2002ல. அவங்களுக்கு வந்து நானு ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே இந்த டைம்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு நான் டிசைட் பண்ணி, என் டாக்டர் எல்லாம் ஃபேமிலி டாக்டர் அருள்மொழின்னு இருக்காரு. நான் சொல்றச்ச அவரு டாக்டர் வேற, நல்லா படிச்சவரு. அவரு சொன்னாரு, "இதெல்லாம் இந்த காலத்தில நம்புறீங்களா சார்? நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருங்க சார். அவங்க நல்லா இருக்காங்க சார்." அவங்களுக்கு எங்க அம்மாதருக்கு வந்து கேன்சர் வந்து பிரஸ்ட். அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவர்லாம் ஆயிட்டாங்க. நல்ல வேலையெல்லாம் பார்த்தாங்க. இந்த ஆடி மாசம் கிராஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் ஜோசியத்தில இருக்குன்னா, அவரு நம்பவே இல்ல. நான் வீட்லயே இருந்துட்டேன். அது எங்க அம்மாக்கே கோவம். என்ன பார்த்தோன்னே, "என்ன இங்கேயே உட்காந்து தொறக்குறேன்னு." அந்த ஆகஸ்ட் 14த் வந்து அவங்களுக்கு டக்குன்னு அவங்களுக்கே ஒரு மாரி, இல்லடா முடியலன்னோனே, நானே ஆம்புலன்ஸ் வந்து அவங்களே ஏறி போறாங்க. நான் எந்த டாக்டர் சொன்னேனோ, அருள்மொழி என் கூட அவரு வராரு. வராரு. வந்தாரு, பார்க்குறாரு, அப்படியே வருது, அட்டாக் வருது. ம். எங்க அம்மா கை சொல்லிட்டு போறாங்க. ஸோ கண்ணால நடக்குது. ம். எங்கனால ஒண்ணும் பண்ண முடியல. பண்ணு. ஸோ இதுதான் அந்த விதி. ம். இந்த கர்மா கேட்டீங்கல்ல, ஆமா சார். அஸ்ட்ராலஜிஸ்ட்னா எல்லாமே பண்ண முடியாது. சில விஷயங்கள் பண்ண நம்மளுக்கு என்ன முடியும். நடக்குமோ அது அதுதான். நடக்கும்.